நண்பர்களே, கற்பனை செய்து பாருங்கள், ஒரு தீவு, அதன் மண்ணை நீங்கள் கையில் எடுத்தால் அதில் பாதிக்கு மேல் மனிதர்களின் சாம்பல் இருக்கும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? இத்தாலியின் வெனிஸ் நகருக்கு அருகில் இருக்கும் பவேக்லியா தீவுதான் அது. உலகிலேயே மிகவும் சபிக்கப்பட்ட இடமாக இது ஏன் கருதப்படுகிறது? இங்கே உண்மையில் என்ன நடந்தது? அதன் வரலாற்று உண்மைகளையும் அந்த தீவில் நடக்கும் ஒரு திகில் கதையையும் தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். இந்த கதைக்குள் செல்வதற்கு முன்னால் நாம் சில வரலாற்று உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். கிபி 1776 முதல் 1814 வரை இத்தாலியில் வெனிஸ் நகரில் பிளேக் நோய் பரவிய போது, பிளேக் நோயின் அறிகுறிகள் காணப்படும் மக்களை இந்த தீவில் கொண்டு வந்து தனிமைப்படுத்தியதாகவும், ஆயிரக்கணக்கான பிளேக் நோயாளிகள் இங்கே புதைக்கப்பட்டும் எரிக்கப்பட்டும் உள்ளனர் என்பதும், இன்றும் இந்த தீவில் ஆங்காங்கே மனித எலும்புக்கூடுகளும் இந்த மண்ணில் அதிக அளவு மனித சாம்பலும் கலந்துள்ளது என்பது அறிவியல் பூர்வமாக பல ஆய்வாளர்களால் நம்பப்படுகிறது. இந்த சம்பவத்திற்கு பின்பாக 1922 முதல் 1968 வரை இந்த தீவில் ஒரு பெரிய கட்டிடம் மனநல மருத்துவமனையாகவும் முதியோர் இல்லமாகவும் செயல்பட்டது என்பது ஆவணப்படுத்தப்பட்ட உண்மை. மர்மம் மற்றும் அமானுஷ்ய கதைகள். 1922களில் ஒரு மருத்துவர் நோயாளிகளுக்கு கொடூரமான பரிசோதனைகளை செய்ததாகவும், பின்னர் அவர் பேய்களைக் கண்டு பயந்து அந்த மருத்துவமனையின் கோபுரத்திலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார் என்பதும் ஒரு புகழ்பெற்ற உள்ளூர் மர்ம கதை. இதற்கு நேரடி வரலாற்று ஆதாரம் இல்லை, ஆனால் மக்கள் இதை உண்மையாக நம்புகிறார்கள். அங்கிருக்கும் தேவாலயத்தின் மணி அகற்றப்பட்ட பின்பும் இன்றும் நள்ளிரவில் மணியோசை கேட்பதாக சொல்லப்படுவது ஒரு அமானுஷ்ய நம்பிக்கையாக இன்றும் தொடர்கிறது. தற்போதைய நிலை. இன்றும் இத்தாலிய அரசாங்கம் இந்த தீவுக்கு செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி வழங்குவதில்லை. சுற்றுலா பயணிகள் மற்றும் ஆய்வாளர்கள் சிறப்பு அனுமதி பெற்றால் மட்டுமே செல்ல முடியும். இந்த பவேக்லியா தீவிற்குள் 2026இல் ஒரு ஆய்வாளர் சென்றால் என்ன நடக்கும்? இதோ ஒரு திகில் கதை. வெனிஸ் நகரின் பழமையான மார்க்கியானா நூலகத்தில் அமர்ந்திருந்தான் ஆரியன். புகழ்பெற்ற வரலாற்று ஆய்வாளரான அவனுக்கு பல நூற்றாண்டுகளாக பூட்டப்பட்டு கிடக்கும் மர்மங்களின் மேல் தீராத தாகம். அவன் முன்னே ஒரு பழைய தோல் உறை போடப்பட்ட புத்தகம் இருந்தது. அதில் 1793ஆம் ஆண்டு பிளேக் மரணங்கள் குறித்த ஆவணங்கள் இருந்தன. பவேக்லியா எரிக்கப்பட்டவர்களின் தீவு என்று முணுமுணுத்தான் ஆரியன். அவன் கையில் இருந்த இத்தாலிய அரசின் அதிகாரப்பூர்வ கடிதத்தில் சிறப்பு ஆய்வாளர் அனுமதி 2026 என முத்திரை குத்தப்பட்டிருந்தது. உலகமே அந்த தீவை ஒரு சாபமாக கருதிய போது ஆரியன் அதை ஒரு புதைந்து போன சரித்திரமாக பார்த்தான். 1920களில் அங்கு செயல்பட்ட மனநல மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் ராபர்ட்டின் இரகசிய குறிப்புகளை தேடி செல்வதே அவனது நோக்கம். ஆரியன் நூலகத்தை விட்டு வெளியே வந்தபோது அவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அவன் பவேக்லியா தீவிற்கு செல்ல அனுமதி பெற்றுவிட்ட செய்தி வெனிஸ் நகரம் முழுவதும் காட்டுத்தீயாக பரவியிருந்தது. நூலகத்தின் வாசலில் பன்னாட்டு கைக்கடிகாரங்களும் கேமராக்களும் சூழ்ந்திருந்தன. BBC, CNN என உலக புகழ்பெற்ற செய்தி நிறுவனங்களின் நிருபர்கள் ஆரியனை சூழ்ந்து கொண்டனர். மிஸ்டர் ஆரியன், 50 ஆண்டுகளாக யாரும் நுழையாத அந்த மர்மத்தீவுக்குள் நீங்கள் செல்வது தற்கொலைக்கு சமம் என்று உங்களுக்கு தெரியாதா? உங்களை நினைத்து இத்தாலிய மக்கள் அஞ்சுகிறார்கள். உங்கள் பதில் என்ன? ஆரியன் அவர்களை பார்த்து புன்னகையோடு சொன்னான், வரலாறு என்பது ஒளித்து வைப்பதற்கானது அல்ல, அது வாசிக்கப்பட வேண்டியது. அந்த தீவில் புதைந்து கிடக்கும் 1,60,000 ஆத்மாக்களின் உண்மை சரித்திரத்தை உலகுக்கு சொல்லவே நான் செல்கிறேன் என்று சொன்ன ஆரியன் அவனுக்கு முன்னால் இருந்த சில நிருபர்களிடம் தோழமையாக கைகுலுக்கிவிட்டு சென்றான். ஆரியன் பவேக்லியா தீவிற்குள் செல்கிறான் என்ற செய்தியே அனைத்து பத்திரிகையிலும் தலைப்புச் செய்தியானது. வெனிஸின் புனித மார்க் சதுக்கத்தின் படகுத்துறையில் மக்கள் திரண்டிருந்தனர். அங்கிருந்தவர்கள் அனைவருமே தனியாக பவேக்லியா தீவிற்கு செல்லும் ஆரியனை, அவனது தைரியத்தை பாராட்டினார்கள். ஆரியன் மக்களிடம் கையசைத்து விடைபெற்றுவிட்டு அவனுக்காக காத்திருந்த அந்த பழைய மரப்படகில் ஏறினான். அந்த படகை ஓட்டப்போவது ஒரு வயதான மனிதர். அவரது பெயர் பெர்னாண்டஸ். அவரது கண்கள் மங்கலாக இருந்தாலும் அதில் ஒரு இனம் புரியாத பயம் தெரிந்தது. படகு மெதுவாக கரையை விட்டு நகரத் தொடங்கியது. ஆரியன் தன் கையில் இருந்த இத்தாலிய அரசின் அனுமதி சீட்டை ஒருமுறை பார்த்துவிட்டு தூரத்தில் பனிமூட்டத்திற்குள் மங்கலாக தெரிந்த பவேக்லியா தீவை உற்று பார்த்தான். அப்போது பெர்னாண்டஸ் பயந்து கொண்டே அதே நேரத்தில் உறுதியாக தன் பையில் இருந்த ஒரு சிலுவை குறியிட்ட ஜபமாலையை எடுத்து, இதை நீ உன்னோடு வைத்துக்கொள் என்று சொல்லிக் கொடுத்தார். பெரியவரே, நான் ஒரு புகழ்பெற்ற வரலாற்று ஆய்வாளன்.
உண்மைகளையும் அறிவியலையும் வரலாறையும் நான் நம்புவேன். இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. இதை நீங்கள் உங்களுடனேயே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி திருப்பிக் கொடுத்தான் ஆரியன். உனக்கு பயம் இல்லையா என்று கேட்ட படகோட்டியை பார்த்து ஆரியன் தனது கேமராவை சரி செய்தபடி புன்னகைத்தான். பயம்தான் நம்முடைய கற்பனைகளுக்கெல்லாம் உயிர் கொடுக்கிறது. எனக்கு அந்த பழைய மனநல மருத்துவமனையின் ரகசிய ஆவணங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த மனநல மருத்துவர் அவர் கைப்பட எழுதிய டைரியை, அதில் இருக்கும் உண்மைகளை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று படகோட்டியிடம் சொன்னான் ஆரியன். பலத்த காற்று வீச ஆரியன் மட்டும் தனியாக பவேக்லியா தீவின் கரையில் இறக்கிவிடப்பட்டான். தீவு முழுவதும் அடர்த்தியான செடி கொடிகளும் இடிந்து போன கட்டிடங்களும் சூழ்ந்திருந்தன. அவன் காலடியில் மிதிப்பட்டது காய்ந்த இலைகள் மட்டுமல்ல, மண்ணோடு கலந்திருந்த மனித எலும்புகளும். திடீரென ஆரியன் காதில் ஏதோ ஒரு மெல்லிய முணுமுணுப்பு சத்தம் கேட்டது. அது ஒரு சிறுமியின் அழுகுரல் போல இருந்தது. சுற்றிலும் பார்த்தான், யாரும் இல்லை. ஆனால் அவன் அருகே ஈரமான மணலில் யாரோ நடந்து போவது போல பாதச்சுவடுகள் உருவாகியிருந்தன. அவற்றை பார்த்த பின்பும் ஆரியன் தைரியமாக அந்த பழைய மருத்துவமனையை நோக்கி நடந்தார். அப்பொழுது ஆரியனின் கையில் இருந்த ரேடியேஷன் டிடெக்டர் கருவி திடீரென உச்சகட்ட ஒலியை எழுப்பியது. அந்த இடிந்த மருத்துவமனையின் உடைந்த ஜன்னல் வழியாக ஒரு உருவம் அவனை உற்று பார்ப்பதை அவன் கவனித்தான். அது ஒரு மனித உருவம் அல்ல. அதன் கண்கள் இரத்த சிவப்பில் ஜொலித்தன. ஆரியன் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே நடந்து சென்றான். அப்பொழுது பிளேக் காலத்து மாஸ்க் அணிந்த ஒரு உருவம் ஆரியனின் தோளை தொட்டு, நீ வரக்கூடாத இடத்திற்கு வந்துவிட்டாய் என்று சொல்லி மறைந்தது. அப்பொழுது அந்த பழைய மருத்துவமனையின் கோபுரத்தில் இருந்த ஒரு பெரிய மணி தானாக ஒலிக்கத் தொடங்கியது. மணியோசை கேட்ட அடுத்த நொடி ஆரியன் நின்றிருந்த தரை பிளக்க அவன் இருளுக்குள் விழுந்தான். அவன் விழுந்த இடத்தில் ஆயிரக்கணக்கான மண்டை ஓடுகள் அவனுக்கு வரவேற்பு கொடுத்தன. எப்படியோ தட்டு தடுமாறி தன் கையில் இருந்த டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு ஆரியன் அந்த பாழடைந்த மனநல மருத்துவமனையின் படிக்கட்டுகளில் ஏறி உள்ளே சென்றான். அங்கே ஒரு நிலவறை இருந்தது. அந்த அறையின் சுவர்களில் விசித்திரமான குறியீடுகள் இரத்தத்தால் வரையப்பட்டிருந்தன. அறையின் நடுவே ஒரு மர மேசை, அதன் மேல் தூசு படிந்த ஒரு பழைய டைரி இருந்தது. அங்கே அவன் கண்ட அந்த டைரி டாக்டர் ராபர்ட்டினுடையது. 1922 அந்த தீவில் இருந்த மனநல காப்பகத்தின் நோயாளிகளின் மூளையை துளைத்து அவர் செய்த கொடூரமான பரிசோதனைகளை பற்றி அதில் விவரிக்கப்பட்டிருந்தது. அதில் 1922 ஆண்டு தேதியிட்ட ஒரு பக்கத்தை அவன் வாசித்தான். இன்று நான் அந்த சிறுமியின் மூளையில் ஒரு துளையிட்டு பார்த்தேன். அவள் இறந்துவிட்டாள் என்று நினைத்தேன். ஆனால் அவள் சிரிக்கிறாள். நாங்கள் உன்னை விடுவிக்க மாட்டோம் என்று அவள் காதுக்குள் முணுமுணுக்கிறாள். இந்த தீவில் இருப்பவர்கள் யாரும் சாகவில்லை. அவர்கள் வேறொரு பரிமாணத்தில் இருக்கிறார்கள். ஆரியன் டைரியை மூடிவிட்டு திரும்பிய போது ஆரியனுக்கு முன்னால் அந்த சிறுமி நின்றிருந்தாள். அப்போது திடீரென ஆரியனுக்கு பின்னால் ஒரு சலசலப்பு கேட்டது. டார்ச் அடித்து பார்த்தபோது அந்த நிலவரையின் மூலைகளில் பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டவர்களை போன்ற உருவங்கள் மெதுவாக தவழ்ந்து வருவதை கண்டான். அவர்களின் முகங்கள் சிதைந்து போயிருந்தன. யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும் என்று ஆரியன் கத்தினான். பதில் வரவில்லை. மாறாக அந்த உருவங்கள் ஒரு தாளத்துடன் சுவரில் ஓங்கி அடிக்கத் தொடங்கின. அந்த ஓசை மேலே இருக்கும் தேவாலய மணியின் ஓசையோடு ஒத்துப்போனது. ஆரியன் அங்கிருந்து தப்பிக்க ஒரு சிறிய துவாரத்தை கண்டான். அதன் வழியாக மேலே ஏறி மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை அறைக்குள் நுழைந்தான். அங்கே அவன் கண்ட காட்சி அவனை உறைய வைத்தது. அறையின் நடுவில் இருந்த அறுவை சிகிச்சை மேசையில் ஆரியன் இப்போதுதான் பார்த்த அதே பிளேக் மாஸ்க் அணிந்த மருத்துவர் அமர்ந்திருந்தார். அவர் கையில் ஒரு கூர்மையான கத்தி இருந்தது. மெதுவாக அந்த மருத்துவர் தனது முகமூடியை கழற்றினார். முகமூடிக்கு பின்னால் முகமில்லை, வெறும் எலும்புக்கூடு மட்டுமே இருந்தது. ஆரியன், நீ தேடி வந்த ரகசியம் இதோ என்று ஒரு குரல் கேட்டது. அது ஆரியனின் சொந்த குரலிலேயே இருந்தது. அதிர்ச்சியில் ஆரியன் பின்வாங்கும் போது அந்த அறையில் இருந்த ஒரு பழைய கண்ணாடிக்குள் அவனது உருவம் தெரிந்தது. ஆனால் அந்த கண்ணாடியில் தெரிந்த ஆரியனின் கையில் அதே கத்தி இருந்தது. அவன் தனது உடலை கட்டுப்படுத்த முடியாமல் போவதை உணர்ந்தான். அவனது கை தானாகவே கத்தியை எடுத்து தனது கழுத்தை நோக்கி நகர்த்தியது. கழுத்தில் கத்தி இறங்க போகும் தருணத்தில் ஆரியன் தன் மன வலிமையை திரட்டி கத்தியை தூக்கி எறிந்தான். அந்த மாயையிலிருந்து விடுபட டாக்டர் ராபர்ட்டின் டைரியை எடுத்து அங்கிருந்த ஒரு பழைய மெழுகுவர்த்தி நெருப்பில் காட்டினான். இந்த ரகசியம் முன்னோடு அழியட்டும் என்று கத்தினான். டைரி எரிய தொடங்கியதும் அந்த அறையில் இருந்த நிழல் உருவங்கள் அலறின. அந்த சத்தம் காதுகளை பிளப்பது போல இருந்தது. திடீரென ஒரு பெரும் வெடிப்புடன் அந்த மருத்துவமனை கட்டிடம் அதிரத் தொடங்கியது. ஆரியன் அங்கிருந்து தப்பித்து கடற்கரையை நோக்கி ஓடினான். அங்கே படகோட்டி பெர்னாண்டஸ்
ஆரியனுக்காக படகோடு காத்திருந்தார். சீக்கிரம் ஏறுங்கள், தீவு கொந்தளிக்கிறது என்றார் படகோட்டி. உடனே ஆரியன் வேகமாக படகில் ஏறி குதித்து பெர்னாண்டஸிற்கு எதிர்ப்புறமாக பத்திரமாக அமர்ந்து கொண்டான். படகு தீவை விட்டு விலகி செல்ல செல்ல ஆரியன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். நல்ல வேளை, தப்பித்தேன். அங்கே பார்த்தவை அனைத்தும் ஒரு கெட்ட கனவு போல இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே படகோட்டி பெர்னாண்டஸை பார்த்தான் ஆரியன். படகோட்டி மெதுவாக திரும்பினான். அவன் முகம் இப்போது தெளிவாக தெரிந்தது. அது அந்த பழைய டைரிக்கு சொந்தக்காரரான டாக்டர் ராபர்ட். ஆனால் இப்போது அவர் முகமூடி அணியவில்லை. 1920களில் இருந்தது போல அவரது தோற்றம் இருந்தது. அவர் ஒரு குரூரமான புன்னகையுடன் சொன்னார், யார் சொன்னது நீ தப்பித்து விட்டாய் என்று? நீ இன்னும் அந்த தீவில்தான் இருக்கிறாய் ஆரியன். உனது உடல் அங்கே சிதைந்த அறுவை சிகிச்சை மேடையில் இருக்கிறது. இப்போது என் படகில் இருப்பது உன் ஆத்மா மட்டும்தான். ஆரியன் அதிர்ச்சியில் தன் கைகளை பார்த்தான். அவனது கைகள் மெல்ல மெல்ல புகையாக மறைந்து கொண்டிருந்தன. தூரத்தில் அந்த பவேக்லியா தீவை பார்த்தான். அங்கே மருத்துவமனையின் ஜன்னல் ஓரம் ஆரியன் மயங்கி கிடப்பது தெரிந்தது. இல்லை, இது நடக்கக்கூடாது என்று ஆரியன் கதறினான். ஆனால் படகு கரைக்கு செல்லாமல் மீண்டும் தீவையே நோக்கி திரும்பியது. தீவின் கோபுர மணி பலமாக ஒலிக்கத் தொடங்கியது. இப்போது அந்த மணி ஓசை ஆரியனுக்கு தெளிவாக புரிந்தது. அது அவனுக்கான மரண அறிவிப்பு அல்ல, அந்த தீவின் புதிய காவலனாக அவன் நியமிக்கப்பட்டதற்கான வரவேற்பு ஒலி. அடுத்த நாள் காலை வெனிஸ் நகர பத்திரிகைகளில் ஒரு செய்தி வந்திருந்தது. பவேக்லியா தீவுக்கு சென்ற புகழ்பெற்ற ஆய்வாளர் ஆரியன் மாயமானார். அவர் சென்ற படகு கவிழ்ந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. அவரது உடல் இன்னும் கிடைக்கவில்லை. ஆனால் இன்றும் நள்ளிரவில் அந்த தீவுக்கு அருகில் மீன்பிடிக்க செல்பவர்கள் கேமராவுடன் ஒரு உருவம் அந்த பவேக்லியா தீவின் கடற்கரையில் அலைவதையும் ஒரு சிறுமியின் அழுகுரல் கேட்பதையும் தாங்கள் உணர்ந்திருப்பதாக சொல்கிறார்கள். 2023இல் பவேக்லியா தீவு பற்றி நான் எழுதிய திகில் நாவலை ஒரு சிறு கதை போல தொகுத்து இங்கே பதிவு செய்திருக்கிறேன். நன்றி.